ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் V2 vlog. இல்லை வாய்ஸ் மட்டும் வருது அழகான அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியுற அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்னன்றதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நான் பாக்ஸாக எடுத்து நான் ஃபைலில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று எடுத்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இனிமேட்டுக்கு இப்படி தான் புக் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ வரல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் ஒன்று வாங்கி வச்சு அது வந்து ஒரு ரேட்டு வீடியோ போடணும் சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம சேனலுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இன்னும் 1-2 மட்டும்தான் மிக்ஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வேணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் இருக்குது நம்ம சேனலோட. ஸோ அதுதான் இப்போ வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வாங்க ஒன்று வேணால் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ப்ரோ பிளாக் சர்ஃபேஸ் பிளாக் பிளேஸ்மெண்ட் கேமரா. ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம பிளாகிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த கேமராவை இது மோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கம்மி தான் வரும், 300 ரூபா ஆகும். ஸோ அந்த ஒரு பிடிக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இதுன்றது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே இது எடுத்து கீழே வச்சுருக்கேன் கேஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கிங்கெல்லாம் நல்லா இருக்கு. பட் உள்ள ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான். சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு. ஆக்ஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ப்ரோ மவுண்ட் இது கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு கோப்ரோ வந்து இது இன்பில்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஹெல்மெட்டோட அட்டாச் பண்ணணும். ஸோ அது அப்படின்றத வந்து அப்புறமா காமிக்கிறேன். இது கொடுத்துருக்காங்க அந்த கோப்ரோவோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா hours later. இதுதான் அந்த இதை வந்து கிரிப்பு பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கவரை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் அமேசான் வாங்கினேன். இது பொட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஸ்டிக்கர். இது இவ்வளோ ஸ்டிக்கர் இருக்கு. காடி பாக்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி தான். இதுவும் ஒரே பிராண்டு தான். இவங்க தான் இதுவும் கவரும் சேம், எல்லாமே சேமு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம வந்து இது ஹெல்மெட்டில் வந்து இது போட்டு இது எடுத்து இல்லை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போடுற மாதிரி இருக்கும். இது போட்டோம்னா நம்ம ஹெல்மெட் வந்து இதில் ஹெல்மெட்டை வந்து இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்படி வேணுமா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டிட்டு ஸோ அதை இதை எடுத்து இதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தான் இந்த ஒட்டு நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இது அவ்வளோதாங்க. இது எல்லாம் இது தேவைன்னு அப்படின்னா நம்ம இதையும் சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா போயா MM1 மைக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக போயா மைக் வாங்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் போயா மைக் வாங்கினேன். இந்த சின்ன சின்ன மைக்கெல்லாம் வாங்கினா சரியாக வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் போயா மைக் வாங்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பபுள் ரேப்பிங்கில் வந்து நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு போயா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோவில் வீடியோ பண்ணுறோம் இல்லையா. ஸோ கோப்ரோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினேன். எனக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டு எஸ் ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. உஷாராக வச்சுக்கணும். ஸ்டிக்கர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கூடவே ஒன்று ஏதோ கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைட் சர்டிஃபிகேட். ஆமாம், இது சர்டிஃபிகேட் தான். இத்தனோண்டு இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து கண்டிப்பாக நான் படிக்க மாட்டேன். சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இது வந்து புதுசு புதுசுன்னு இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மைக் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அடிஷ்னலாக 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. இது மைக் கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணிட்டு கேமரா கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இது நம்ம லேப்டாப் பார்க்கலாம் எப்படி சொன்னாங்க. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு. ஸோ எப்படி பார்க்கலாம். ஸோ ட்ரைபாட் ஸோ நம்ம வந்து கோப்ரோ வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. ஸோ கோப்ரோ வந்து பிடிக்க தேவை பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வாங்குங்க. எப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீடியோ பேசுறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரைபாடில். ஸோ நான் எப்படி இருக்கும் பார்க்குறேன். பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம கையில் வச்சிடலாம். பாக்ஸ் கையில் வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயா மைக். ஸோ ஒரு மைக் ஆல்ரெடி வாங்கிட்டு இது என்னத்துக்கு 2 மைக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அதை வந்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம போட்டதுக்காக இன்னொரு மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோவோட இன்பில்ட்டாக வச்சுருவோம். ஸோ நம்ம அது வந்து வெளியே போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி பண்ணலாம்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மைக்கு. அந்த மைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மைக்கு. ஸோ ஹெல்மெட்டில் போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, மேனுவல் இருக்குது. ஸோ இதை நம்ம கீழே போட்டுக்கலாம். ஸோ மைக் பார்த்தீங்கன்னா ஸோ அது கூட என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கேட்ஜெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷெல்லு கொஞ்சம் கேட்ஜெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது கூட ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. எங்கே ஓட்ட போகிறேன்னு தெரியல. நான் ஹெல்மெட் ஒட்டி வைப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்னு நினைக்கிறேன். 2 மீட்ரு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்தது வந்து அடுத்த ப்ராடக்ட் போகலாம். ஸோ இதை நம்ம சைடில் வச்சிடலாம் எல்லாத்தையும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் ப்ராடக்ட் தான். அதை வந்து நான் கட் பண்ணி பார்த்துட்டேன். ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டமு. இது வந்து நம்ம கடைசியில் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டமு. ஸோ இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஐட்டம்ன்றது. பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தான். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து கீழே வச்சிடலாம். பாக்ஸ் நம்ம தேவை. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிடுவாங்க ஹெல்மெட்டை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு. நம்ம சேனலுக்கு புது ஹெல்மெட் இது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாகிங் பண்ண முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுட்டு ஒரு ட்ரையல் வீடியோ ஒன்று பண்ணலாம், பிளாக் ஒன்று பண்ணலாம், எப்படி பார்க்கலாம். ஸோ இதை வைக்கிற வச்சிடறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி இருக்குது. இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே தலையில் போட்டு கொடுத்து மாதிரி தலையில் போட்டு ஹெல்மெட் போடுறதுக்கு. ஸோ நல்லா இருக்கும். ஸோ வந்து நாளைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்கெட் வச்சிடலாம். ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ப்ராடக்ட் இது. ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸாக இது வச்சுருக்கேன். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ 3.5 mm மைக் அடாப்டர். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாங்க. ஸோ எதுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கோப்ரோ இருக்கு இல்லையா, கோப்ரோ 8. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று வேணும் வந்துச்சு. ஸோ இதுதாங்க ப்ராடக்ட்டு. ஸோ இது துரோனிக்குது இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து இதில் கொடுக்கணும், கோப்ரோவில் ஃபிட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு இது வந்து உள்ளே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே மேலே வந்து மைக் போடலாம். ஸோ இந்த மைக் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம மைக் போடலாம். ஸோ இது வந்து நம்ம இப்படி போட்டு ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு பிளாக்கிங் செட்டப் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். எதுவுமே எனக்கு தெரியல, அப்படின்னா இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன், அது ஒர்க்காக வந்து தான் நான் யோசிக்கிறேன். நம்ம கை பட்டே சிலிண்டாக இருக்காது, எதனா ஒன்று பிரித்து மீஞ்சிட்டு கடைசியில் அது ஒர்க் ஆகாதனால தூக்கி போகிறப்ப இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக தாங்க இதனால பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடாத காரணம். ஸோ ரூம் வருத்தமாக தான் இருந்துச்சு, பட் என்ன பண்ணுறது,
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செட்டப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். ஸோ அது கூடவே அடிஷ்னலாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா Canon 1300T. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த கேமரா ஷூட் பண்ண வேண்டியதான். ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் வீடியோ நான் போடுறேன். ஸோ வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற வாய்ஸுக்கும் அடுத்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கூடவே நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொன்னேன் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ வருத்தமாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. ஸோ நான் வந்து சேனலோட பேரை மாற்ற போகிறேன். ஸோ என்னன்றது பார்த்தீங்கன்னா என்னன்றது நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நான் இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ண விரும்பல. ஸோ நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா mr.cityboy அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு சேஞ்ச் பண்ணுற முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு யூனிக்கான பேர் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து சஜஷன் கொடுத்தான். ஸோ வீட்டுக்குள்ளாக நம்ம சர்ச் பண்ணும்போது ரொம்ப பேருக்கு வந்து நம்ம சேனலில் வந்து தெரிய மாட்டிருக்கு. ஸோ அது வர மாட்டிருக்கு. ஸோ அதே பேரில் வந்து ரொம்ப சேனல் இருக்கிறதுனால நான் வந்து mr.cityboy அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து நான் மாற்ற போகிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பிளாக் அப்படின்ற சேனலில் பேர் வந்து mr.cityboyன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ புது பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் நல்ல பேர் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன பிளான் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேமராவோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸு இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.